தாத்தா பேச்சை கேட்டு இனியாச்சும் விஜய் திருந்தினா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இங்கே வெண்ணிலாவை கூட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. எங்கள் தாத்தா காவேரி எல்லாருமே இருக்காங்க. விஜய் சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த டைமில் காவேரியுமே தன்னோட கூப்பிட்றாரு, நீயும் வரையா ஹாஸ்பிட்டல் வரைய கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி இருந்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போதே அங்கேயே விட்டுட்டு வந்துடு, மறுபடியும் நீ மட்டும்தான் வீட்டுக்கு வரணும் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பக்கத்தில் வெண்ணிலா கூட இருக்காங்க. இதை கேட்டுட்டு வெண்ணிலா ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறுது. ஒரு மாதிரி டெரராக நின்று இருக்காங்க. இங்கே விஜய் ரொம்பவே கோவப்படுறாரு தாத்தா கிட்ட. என்ன தாத்தா நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் யோசித்து பேசுங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நான் நல்லாவே யோசித்து தான் பேசுகிறேன், நீ தான் யோசிக்காமல் எல்லாமே பண்ணிகிட்ருக்க. நீ இப்போது இந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறேன்னா இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், மறுபடியும் நீ வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வராதா, இதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் தாத்தா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது, ஆமாம் நீ காவேரியை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு, உங்கள் லைஃபுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த பொண்ணால் நீங்கள் 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்லவும், இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்கே இதை பற்றி டாக்டர்கிட்டையுமே பேசி பார்க்கும்போது டாக்டர் இருந்துக்கிட்டு, நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்குறது தான் பெஸ்ட்டு, இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும், நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சு தான் பார்த்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடும், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரம் அது சீக்கிரமே எல்லா ஞாபகமும் வந்துடும் அந்த மாதிரி சொல்லவும், இங்கே விஜய் இருந்துக்கிட்டு தன்னோட நிலைமையுமே எடுத்து சொல்கிறாரு டாக்டர்கிட்ட. ஆனால் டாக்டர் இதுதான் கரெக்டு, நான் சொல்கிறத கேளுங்க, அதுக்கு மீறி உங்களோட விருப்பம், அந்த பொண்ணுக்கு நீங்கள் பழைய ஞாபகம் வரணும் குணமாகும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள், இல்லைன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறனால ரொம்ப நாள் கூட ஆகலாம், எத்தனையோ வருஷம் கூட ஆகலாம், இது உங்களோட விருப்பம், வேணா நான் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது வெண்ணிலாவோட தான் வீட்டுக்கு வராங்க. தாத்தா ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. விஜயை கூப்பிட்டு நல்லாவே வாங்குன்னு செம்மையாக வாங்குறாரு. என்ன விஜய், நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, நீ சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா, நான் போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டேன், இந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு வான்னு தானே சொன்னேன், நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க. நீங்கள் விஜய் இருந்துக்கிட்டு, தாத்தா நான் என்ன பண்ண சொல்லுங்கள், அங்கே நான் டாக்டர்கிட்டையுமே பேசி பார்த்தேன், ஆனால் டாக்டர் இது இப்படி தான் பண்ணணும், வீட்டில் வச்சு தான் பார்க்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்களே, என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், நான் என்ன விருப்பத்தோடையாக கூப்பிட்டு வரேன், வேறு வழி இல்லாமல் தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காங்க விஜய். தாத்தா இருந்துக்கிட்டு, காவேரியை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு, இந்த பொண்ணு வீட்டில் இருக்கனால காவேரி ஃபேஸை பார்த்தேன் நீனு, அந்த பொண்ணு ஃபேஸே என்னால் சுத்தமாக பார்க்க முடியல, அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவள் மனசளவில் அவ்வளோ கஷ்டப்படுறா, இது ஏன் உனக்கு தெரிய மாட்டேது விஜய், உனக்கு சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா, நீ காவேரியோட இடத்துலேருந்து பார்த்தாதே அதோட வலி உனக்கு புரியும், இதுவே காவேரி வேற ஒரு பையனை வீட்டில் வச்சு பார்த்தா உனக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு கொஞ்சம் புத்தி வருது போல். தாத்தா சொல்கிறதா அவரும் யோசிக்கிறாரு. ஆமாம் சாரி தாத்தா, இப்போ நீங்கள் சொல்லவும் தான் எனக்கே தெரியுது, கண்டிப்பாக என்னால் காவேரி வேறு ஒரு பையன் கூட இருக்கிறத யோசித்து கூட பார்க்க முடியாது, அப்போ நான் இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நான் இதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் தாத்தா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெண்ணிலாவை வேறு எங்கேயாச்சும் தங்க வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க பக்கத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஓ இஷ்டம்ப்பா, ஆனால் காவேரி தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை அவங்க ரூமில் விட்டுட்டு இங்கே காவேரியை பார்க்குறதுக்காக ரூமுக்கு வராங்க. இங்கே ரூமில் காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய் ரூம்குள்ளே வந்ததுமே காவேரியை போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சி அழுகிறாரு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு காவேரி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், மகா பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உன் நிலைமையிலேருந்து கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கல, நான் வெண்ணிலா கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்குது நீ பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப, இப்போ தாத்தா சொல்லவும் தான் எனக்கு தெரியுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் விஜய் காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க. காவேரிக்கு அந்த இடத்துல என்ன பதில் சொல்லுனே தெரியல. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விஜயை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க.
உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்ன நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன காவேரி நீ பார்த்து சிரிக்கிற அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண சொல்லுங்கள், இதுவே ஒரு கான்ட்ராக்டு கல்யாணம், அவ்வளோதான் நம்மளுக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்டே முடிய போகுது. நான் வந்து என் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வெண்ணிலா கூட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. என்கிட்ட இத்தனைக்கும் டிவோர்ஸ்க்கு சைன் கூட வாங்கிட்டீங்க, அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காவேரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. காவேரி நீ என்ன பேசுகிற, நான் வந்து உங்ககிட்ட டிவோர்ஸ்க்கு ஒன்றும் நான் சைன் வாங்கலை, அது வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு வேற ஒரு விஷயம், வேறனா என்ன, எதுக்காக வாங்கினீங்க அப்போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ஞாபகம் வருது. ஐயோ நம்ம அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோமே, இப்போ நம்ம உளறி கொட்டிட்டோமே, நம்ம இப்போதைக்கு வந்து காவேரி கிட்ட உண்மையை சொல்ல வேணாம், அவள் தப்பாகவே நினச்சிக்கட்டும், இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம், அப்புறமேலே அவள்கிட்ட பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிடாரு. அது சரிதான், நீ சொல்கிறது கரெக்டு தான் காவேரி, ஆனால் இன்னும் கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு தான் இன்னும் 4 டேஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் நான் உனக்கு கரெக்டான ஒரு புருஷனாக நடந்துக்கணும்ல, அதில் நான் தவறிட்டே இல்லை, அதான் எனக்கே ஒரு மாதிரி மனசாட்சி ரொம்பவே உறுத்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம காவேரி அப்படியே பார்த்தீங்கன்னா மனசுடைஞ்சு போயிடறாங்க. இப்போ கூட வந்து என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல மாட்டேங்க பார்த்தீங்களா, இன்னும் 4 நாள் இருக்கா கான்ட்ராக்ட் முடிய, அதுக்காக தான் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் திருந்தவே மாட்டீங்க விஜய், நீங்கள் வந்து ஆக மொத்தத்தில் வந்து நான் வேணானே சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ கூட நீங்கள் இப்படி என்கிட்ட பேசுகிறது அழுகிறதெல்லாம் பார்த்து நானே ஒரு நிமிஷத்தில் தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், 4 நாளில் ஒன்றும் ஒரு இதுவும் ஆக போகிறதில்ல, நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வெண்ணிலா கூட எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க, அது எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல, நான் தப்பாகவும் நினைக்க மாட்டேன், நான் கஷ்டமும் பட மாட்டேன், நான் எதுக்கு வந்து இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணணும், எனக்கு அது தேவையே கிடையாது, உங்கள் லைஃபு நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கோங்க, அவ்வளோதான், 4 நாளுக்கு அப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம விஜய் இருந்தது சரி காவேரி பேசுகிறத பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி நீ எதுவும் நினைக்காத, நான் போகிறேன், போயிட்டு வெண்ணிலாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வெண்ணிலாவை வந்து விஜய் பார்க்குறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் வெண்ணிலா கிட்ட ரியாக்ஷன் அதிகமாகவே தெரியுது. விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விஜய்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு மறுபடியுமே சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வெண்ணிலாவுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வெண்ணிலாவுக்கு பார்த்திங்கன்னா ஞாபகம் வருது, கரெக்டாக சொல்கிறாங்க. விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் சொன்ன மாதிரி இங்கே வச்சு நம்ம அவளை பார்த்துக்கிட்டா தான் வந்து சீக்கிரமே வந்து ஞாபகம் வரும். இப்போ அவளுக்கு முன்னை விட கொஞ்சம் அதிகம் ஞாபகம் வருது, இப்படியே இருந்தால் அவளுக்கு எல்லாமே சீக்கிரம் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணிடுறாரு. வெண்ணிலாவை நம்ம வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம வந்து காவேரி எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம், அவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கலாம். ஆனால் அவளும் வந்து சொன்னாலுமே புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலைமையில் இல்லை. தாத்தா சொன்ன மாதிரி அவளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும், அவளோட நிலைமையிலேருந்து நம்மளும் யோசித்து பார்க்கணும். அவள் மேலே தப்பு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து டிவோர்ஸ் பண்ணலேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லணும், தான் மனசில் இருக்க காதலை வந்து காவேரி கிட்ட வெளிப்படுத்தணும். காவேரி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து நம்ம காவேரிக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே நடந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சுக்கலாம், அவளும் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா. இப்போதைக்கு அவள் வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு தப்பான ஒரு ஒப்பீனியனால் தான் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து நினச்சிக்கிறாரு. நீயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் திருந்தணும். இங்கே தாத்தா சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விஜய்க்கு வந்து புத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காவேரி கிட்டே சீக்கிரமே வந்து அவர் மனசில் இருக்கிற காதலை வந்து சொல்லணும், டிவோர்ஸ் அவங்கள பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ தாங்க காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருப்பாங்க. இதை சொன்னாலே எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நம்ம விஜய்க்கு இன்னுமே சப்போர்ட்டாக இருந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை பார்த்துக்குவாங்க. விஜய் இப்படி பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை ஒரு அக்கறையோடு தான் பார்த்துக்கிறாங்க. இவர் மட்டும் உண்மையை சொன்னார்னா இன்னுமே வந்து வெண்ணிலாவை நல்லாவே பார்த்துக்குருவாங்க. அதை தெரிஞ்சதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.